ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி நம்ம சைவ மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் பிரியாணி அரிசியை ஊற வச்சுருக்கேங்க. இந்த கப்பில் 2.5 கப் அளவு பிரியாணி அரிசியை ஊற வச்சுருக்கேன். சைவ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம்னு சொன்னீங்களே, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. பலாக்காயை வச்சு நம்ம பிரியாணி செய்கிறதுனால சைவ மட்டன் பிரியாணின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. இது ஓரத்தில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம மட்டனுக்கு போடுற மாதிரி பீஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு பீஸ் போட்டால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காயை சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பலாக்காயெல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வெந்துடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 4 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. 4 தக்காளியை எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி ஆயிடுச்சிங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பலாக்காயை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நான் 2.5 கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துக்கிறேங்க. அதுக்கு நான் 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோங்க. தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. நம்ம ஊற வச்சுருந்துருக்க பாசுமதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது கொதிக்கும் போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக தாங்க இருந்தது. இப்போது மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கலாங்க. 2 விசில் ஆயிடுச்சிங்க. குக்கருக்குள்ள ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரியாணி எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குங்க. இப்போ நம்ம கரண்டியை வச்சு ஓரங்கள்லேருந்து எடுத்து விடணுங்க. நடுவில் குத்தி விடக்கூடாது. ஓரங்கள்லேருந்து எடுத்து உதிர்த்து விடணும். நம்மளுடைய சுவையான சைவ மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சிங்க. வீட்டில் விருந்தாளிங்க வரும்போது இந்த பிரியாணியை செய்யும்போது இவங்க மட்டன் பிரியாணியா என்னான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நம்ம சொல்லும் போது தான் இது பலாக்காய் பிரியாணின்னு தெரியும்.
இந்த சைவ மட்டன் பிரியாணியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.